ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்பிகே ஹாப்பி டிவி. இப்போ நாளைக்கு பார்த்தீங்கன்னா காரூனியா ட்ரா வந்து 750. இதுக்கான கெஸ்ஸிங் மெத்தட் ஃபஸ்ட்டு பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இன்றைக்கான ரிசல்ட் நம்பர் எடுத்திங்கன்னா 730 சுவர்ண கேரளம் நம்பர். இதில் நான் எடுத்த நம்பர் வந்து ஏ போர்டில் 7 8, பி போர்டில் 9, சி போர்டில் 2 1. ஓகேவா? இதில் வந்து 7 மட்டும் ஏ போர்டில் பாஸ் ஆயிருந்தது. 7 8னா ஏ போர்டில் 7 தான் பாஸ் ஆயிருந்தது. இப்போ சுவர்ண கேரளம் போன வாரம் நம்பர் எடுத்திங்கன்னா 627 618. அதுக்கு முன் வார நம்பர் வந்து 857 805. போன வாரம் ரிசல்ட்டில் 3வது டிஜிட்டும் ஏ போர்டும் 7 6ன்னு இருந்தது. இதே மாதிரி பாஸ் ஆன சுவர்ண கேரளம் ரிசல்ட்டே ஒரு 2 செட் ரிசல்ட் தான். இங்கே 8 2 3 2 7 4. இங்கே 3வது டிஜிட்டும் ஏ போர்டும் 3 2ன்னு இருக்கும். இங்கே 7 9 7 6 6 5. 3வது டிஜிட் 7, அது பக்கத்தில் இருந்த ஏ போர்டு நம்பர் 6 7 6ன்னு இருக்கும். இப்போ இங்கே 3 2ன்னு இருக்கும்போதே அதுக்கு முன் வாரத்தில் இருந்த 3வது டிஜிட் ஏ போர்டு 7 8னா இங்கே 8 பாஸ் ஆகிருக்கலாம். இப்போ இங்கே 7 6 நம்பர் இருக்கும்போதே அதுக்கு முன் வார நம்பர் 3வது டிஜிட்டும் ஏ போர்டும் 7 8னா இங்கே 8 பாஸ் ஆகிருக்கலாம். இப்போ இந்த கம்பேரிசன் மட்டும் வச்சு தான் இப்போ போன வாரம் சுவர்ண கேரளம் நம்பர் 627 618. அதுக்கு முன் வார நம்பர் 857 805. இங்கே 7 6ன்னு இருக்கிறதுனால அதுக்கு முன் வார நம்பர் 3வது டிஜிட்டும் ஏ போர்டும் 7 8. இதிலேருந்து ஏதாவது ஒரு நம்பர் வரலான்னு சொல்லிட்டு தான் இந்த 2 நம்பருமே ஏ போர்டில் எடுத்திருந்தேன். மீதி நம்ம கெஸ்ஸிங் படி எடுத்தது 0 1 இருந்தால் 9 வரலான்னு சொல்லியிருப்போம். ஆனால் இன்றைக்கான ரிசல்ட்டுக்கும் 0வே பாஸ் ஆயிடுச்சு. அதே மாதிரி இந்த மெத்தடில் 0 வச்சு ஒரு நம்பர் சொல்லியிருப்பேன். அதில் லாஸ்ட்டில் 2 1ன்னு சி போர்டில் எடுத்திருந்தேன். ஆனால் ரிசல்ட்டில் 3 பாஸ் ஆயிருந்தது. இப்போது இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு நம்ம எடுத்த கம்பேரிஷனில் ஒரு போர்டு நம்பர் மட்டும்தான் கரெக்டாக பாஸ் ஆயிருந்தது. அதுவும் ஏ போர்டு நம்பர் 7 8னா 730. இதுதான் இன்றைக்கான ரிசல்ட் நம்பர். அதில் ஏ போர்டு பாஸ் ஆயிருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ இன்றைக்கான வீடியோ பார்க்கலாம். இன்றைக்கான வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் முதல் மெத்தட் பார்த்தீங்கன்னா, இப்போ இது வந்து இந்த ஏப்ரல் மந்த் சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி தான் இந்த ஃபஸ்ட்டு மெத்தட் எடுத்திருப்பேன். இப்போ இன்றைக்கான நம்பர் வந்து 730. 3ன்ற நம்பர் இந்த ஏப்ரல் மந்த் பொறுத்த வரைக்கும் வந்திருந்தா அதுக்கு முன்னால் இருக்கிற போர்டோ இல்லை அதுக்கு அடுத்து வர ரிசல்ட் போர்டோ இல்லை 3 பக்கத்தில் இருக்கிற நம்பரோ பார்த்தீங்கன்னா 9 6 இதுலேயே ரிசல்ட் பாஸ் ஆகிடும். இப்போது இன்றைக்கான நம்பர் 730 3 இருக்கிறதுனால நாளைக்கான ரிசல்ட்டுக்கு 6 9 இந்த 2 நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் வந்துடலாம். நான் வந்து இந்த 2 நம்பருமே இப்போ நாளைக்கான ரிசல்ட்டுக்கு ஃபஸ்ட்டு பி போர்டில் எடுத்துட்டேன். இப்போ இதெல்லாம் வந்து இந்த மந்த் சார்ட் கம்பேரிஷன் தான். 443, அதுக்கு அடுத்த நாள் 980, 637ன்னு ஒரு ரிசல்ட் பாஸ் ஆகிருக்கும். 849, அதுக்கு அடுத்த நாள் 830. இங்கே 2 9 3 7 7 8னே ஒரு ரிசல்ட் 6 டிஜிட்டில் பாஸ் ஆகிருக்கும். இப்போ இதிலெல்லாம் நீங்கள் என்ன கம்பேர் பண்ணுறீங்கன்னா 3 இருக்கும்போது அதுக்கு அடுத்த நாள் 9. இங்கே 6 3ன்னு பாஸ் ஆகிருக்கும். இந்த இடத்துல 9 3ன்னு இருக்கும். இந்த இடத்துலையும் இப்போ இங்கே 9 3ன்னு இருக்குது. இப்போது இன்றைக்கான நம்பர் 730. முன்னாள் ரிசல்ட்டில் எங்கேயுமே 9 6 வந்து பாஸ் ஆகலை. ஓகேவா? இன்றைக்கும் 0, நேற்றைய ரிசல்ட்லையும் 0 இருந்தது. அதுக்கு முன்னாடியும் 0 தான் பாஸ் ஆயிருந்தது. 9 6 இது வரைக்கும் ரிசல்ட்டில் வரல. அதனால் இப்போ நாளைக்கான ரிசல்ட்டுக்கு 9 6 வரலாம். இந்த 2 நம்பருமே நான் வந்து பி போர்டில் எடுத்துட்டேன். இப்போ இந்த ஃபஸ்ட்டு மெத்தடில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரே ஒரு கம்பேரிஷன் தான். ஓகேவா? இந்த 3 இந்த நம்பர் மட்டும் இந்த ஏப்ரல் மந்தில் பார்த்துருந்தீங்கன்னா அதுக்கு அடுத்து வர ரிசல்ட்டில் 9 6 ஏதாவது ஒரு நம்பர் பாஸ் ஆகிடுது. 3 இருக்கும்போது இங்கே அடுத்த நாள் 9, இங்கே 6 3 ஒரு நம்பர், இங்கே 9 3, இங்கேயும் 9 3. இப்போ இன்றைக்கான நம்பர் 730 3 இருக்கிறதுனால நேற்று ரிசல்ட்டு பாருங்கள், இங்கே 807 எங்கேயுமே 9 6 பாஸ் ஆகலை. அதனால் நாளைக்கான ரிசல்ட்டுக்கு 9 6 ரெண்டுமே பி போர்டில் சொல்லியிருப்பேன். இப்போ அடுத்து 2வது மெத்தட் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 2வது மெத்தட் பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபஸ்ட்டு மெத்தடில் எப்படி 3 நம்பர் இருந்தால் 6 9ன்னு வரலாம் நம்பர் சொல்லியிருக்கணும். 2வது மெத்தட்லேயும் அதே மாதிரி கம்பேரிஷன் தான். ஏப்ரல் மந்த்தை பொறுத்த வரைக்கும் 0 நம்பர் பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்து வர ரிசல்ட்டில் 8 5 இந்த நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் ரிப்பீட்டடாக பாஸ் ஆகிடுது. இப்போ இதெல்லாம் வந்து இந்த மந்த்து சார்ட் தான். 980, அதுக்கு அடுத்த நாள் 805, அதுக்கு அடுத்த நாள் 220, அதுக்கு அடுத்த நாள் 518. இங்கே 901, அதுக்கு அடுத்த நாள் 456. இங்கே 830, அதுக்கு அடுத்த நாள் 807, அதுக்கு அடுத்த நாள் 730. இப்போ இதில் என்ன மெத்தட் சொல்ல வரேன்னா, இங்கே 0 8 805னே ஒரு நம்பர். அடுத்து இங்கே 0 0 8 5 ஃபுல்லாக பாஸ் ஆகிட்டதுனால இங்கே 0 வந்திருக்கலாம். இப்போ இங்கே 0ன்னு மறுபடியும் ஸ்டார்ட் ஆகும்போது அதுக்கு அடுத்த நாள் 5 8ன்னு வந்திருக்கும். அதே மாதிரி இங்கே 0 இருக்கும்போது அதுக்கு அடுத்த நாள் 5 மட்டுமாவது பாஸ் ஆகிருக்கும். இப்போயும் இதே மாதிரி பேட்டர்ன் தான். ஓகேவா? இங்கே எப்படி நம்பர் இருக்கோ அதே மாதிரி தான் இப்போயும் இருக்குது. இப்போ 830, நேற்றைய நம்பர் 807, இன்றைக்கான நம்பர் 730. இங்கே 0 இருக்கும்போது அதுக்கு அடுத்த நாள் 8 8 0ன்னு இங்கே இருக்கா, ஃபுல்லாகவே 0 0. இன்றைக்கான ரிசல்ட்லேயும் 0 பாஸ் ஆகிடுச்சு. இப்போ லாஸ்ட்டில் மறுபடியும் 0 முடியறதுனால நாளைக்கான ரிசல்ட்டில் 8 5 ஏதாவது ஒரு நம்பரில் ரிசல்ட் ஸ்டார்ட் ஆகும் மறுபடியும். ஓகேவா? எந்த போர்டில் வேணாலும் இருக்கலாம். நான் வந்து 8 5 இந்த 2 நம்பருமே சி போர்டில் எடுத்துட்டேன். இப்போ இந்த 2வது மெத்தட்லேயும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மெத்தடில் சொல்ல வந்து அதே மாதிரி கம்பேரிஷன் தான்.
3 இருந்தா 6, 9. அடுத்த மெத்தட்ல இப்போ 0 இருந்தா 8, 5. ஓகேவா? 980, 805, 220, 518. 8, 0. அதுக்கு அடுத்த நாள் 8, 0, 5. இங்கேயே ஸ்டாப் ஆயிட்டதுக்கப்புறம் மறுபடியும் இங்க 0வோட முடிஞ்சிருக்கும். இங்க 0வோட முடிஞ்சாலும் அதுக்கு அடுத்த நாள் மறுபடியும் 5, 8ன்னு ஸ்டார்ட் ஆயிருக்கும். இங்க 0 இருக்கும்போது அதுக்கு அடுத்த நாள் 5 மட்டுமாவது பாஸ் ஆயிருக்கும். இப்போ இங்க எப்படி நம்பர் இருக்கோ அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்கு. 0 இருக்கும்போது அதுக்கு அடுத்த நாள் 8. 0 8ஓட முடிஞ்சு இன்னைக்கான ரிசல்ட்லையும் 0 பாஸ் ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு அடுத்து மறுபடியும் ஸ்டார்ட் ஆனா 8, 5 ஏதாவது ஒரு நம்பர் வந்துடலாம். இந்த 2 நம்பருமே நாளைக்கான ரிசல்ட்டுக்கு சி போர்ட்லேயே எடுத்துட்டேன். இப்போ அடுத்து 3வது மெத்தட் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 3வது மெத்தட் பார்த்தீங்கன்னா, இப்போ இன்னைக்கான நம்பர் 632 730. இதான் 6 டிஜிட் நம்பர். இப்போ இன்னைக்கான ரிசல்ட்டில் 3வது டிஜிட் நம்பரும் 2வது டிஜிட் நம்பரும் பாருங்கள் 3, 2ன்னு இருக்கும். ஒரு நம்பர் பாஸ் ஆகிட்டு அதுக்கு பின்னாடி இருக்க நம்பரே அடுத்த போர்டில் இருக்கும். 3, 2ன்னு இருக்குது. இதே மாதிரி பாஸ் ஆன ரிசல்ட் இந்த ஏப்ரல் மந்தில் பாஸ் ஆன ரிசல்ட்லாம் இங்கே எழுதியிருப்பேன். இங்கே கம்பேர் பண்ணுறீங்கன்னா 2, 6, 5, 2, 2, 0. அதுக்கு அடுத்த நாள் ஏபிசி போர்டு 518. இங்கே 5, 4, 3, 6, 3, 7. அதுக்கு அடுத்த நாள் ஏபிசி போர்டு 778. இப்போ இங்கே 6, 5ன்னு இருக்கா? அப்போ இங்கே இருந்த 3வது டிஜிட்டும் ஏ போர்டும் பெருக்கல் பண்ணி பாருங்கள். 2 10னா அதுக்கு அடுத்த நாள் 1 பாஸ் ஆகிருக்கலாம். இங்கே 4, 3ன்னு நம்பர் இருக்கும். 3வது டிஜிட்டில் 4, 2வது டிஜிட்டில் 4, அதுக்கு அடுத்து 3வது டிஜிட்டில் 3. 4க்கு பின்னாடியே 3 இருக்கிறதுனால இந்த 3ஓட இங்கே இருக்கிற ஏ போர்டு நம்பரை பெருக்கல் பண்ணி பாருங்கள். 3, 6, 18னா அதுக்கு அடுத்த நாள் 8 பாஸ் ஆகிருக்கலாம். இப்போ அடுத்து இதே மெத்தடே தான் இங்கேயும். இங்கே 6, 6, 5, 4, 4, 7. அதுக்கு அடுத்த நாள் ஏபிசி போர்டு 901. இங்கேயும் 3வது டிஜிட் நம்பர் 5, 2வது டிஜிட் நம்பர் 6. 6, 5ன்னு இருக்கும்போதே இந்த 5ஓட ஏ போர்டு நம்பரை பெருக்கல் பண்ணி பாருங்கள். 5, 4, 20னா அதுக்கு அடுத்த நாள் 0 மட்டுமாவது பாஸ் ஆகிருக்கலாம். இப்போ இந்த கம்பேரிஷன்லாம் வச்சு தான் இன்னைக்கான நம்பர் 632 730. இப்போ இன்னைக்கான ரிசல்ட்லையும் 3வது டிஜிட் நம்பர் 2, அதுக்கு முன்னாடி இருக்க 2வது டிஜிட் நம்பர் 3. 3, 2ன்னு இருக்குது. 3க்கு பின்னாடியே 2ன்னு நம்பர் இருக்கிறதுனால இந்த 3வது டிஜிட் நம்பரும் ஏ போர்டும் பெருக்கல் பண்ணி பார்க்க சொல்கிறேன். இப்போ 2 7 எடுத்திங்கன்னா 14. 14னா 1 இல்லைனா 4 பாஸ் ஆகிடலாம். அதனால் இந்த 2 நம்பருமே ஏ போர்டில் எடுத்துட்டேன். இப்போது இதில் எடுத்துருக்க இந்த 3வது மெத்தட் பார்த்தீங்கன்னா இதுவுமே இந்த மந்த் சார்ட் தான். ஃபஸ்ட்டு 2 மெத்தட் மாதிரி ஃபுல்லாகவே இந்த காருண்யாவுக்கு இந்த வீக்லி சார்ட்டு இயர்லி சார்ட் வச்சு கம்பேர் பண்ணல. எல்லாமே இந்த ஏப்ரல் மந்த் சார்ட் மட்டுமே வச்சு கம்பேர் பண்ணி எடுத்த நம்பர் தான். இன்றைக்கான நம்பர் 632 730. 3வது டிஜிட்டும் 2வது டிஜிட்டும் பார்த்தீங்கன்னா 3, 2ன்னு இருக்குது. அப்போது இதே மாதிரி பாஸ் ஆன ரிசல்ட்டு ஒரு 3 செட்டு ரிசல்ட் இருக்குது. இப்போ இங்கே 6, 5ன்னு இருக்கும்போதே அதுக்கு அடுத்து 5, 2. இந்த 2 நம்பரை பெருக்கல் பண்ணி பாருங்கள். 2 10னா அதுக்கு அடுத்த நாள் 1. இங்கே 4, 3ன்னு இருக்கும்போதே இந்த 3ஓட இங்கே இருக்க ஏ போர்டு நம்பர் 3, 6, 18னா அதுக்கு அடுத்த நாள் 8. இப்போ அடுத்து இங்கேயும் இதே மாதிரி தான். 6, 5ன்னு இருக்கும்போதே இங்கே இருக்கிற 3வது டிஜிட் நம்பர் அடுத்து ஏ போர்டு நம்பர் 5, 4, 20னா அதுக்கு அடுத்த நாள் 0. இப்போ இங்கே 3, 2ன்னு இருக்குது. இங்கே இருக்க 3வது டிஜிட் நம்பர் 2, ஏ போர்டு நம்பர் 7. 7, 2 பெருக்கல் பண்ணால் 14. இப்போ 14னா 1 இல்லைனா 4 பாஸ் ஆகலாம். இந்த 2 நம்பருமே நாளைக்கான ரிசல்ட்டுக்கு ஏ போர்டில் எடுத்துட்டேன். இப்போ இன்றைக்கி இந்த வீடியோவில் எடுத்திருக்க எல்லா நம்பருமே இந்த ஏப்ரல் மந்த் சார்ட் கம்பேரிஷன் மட்டுமே வச்சு எடுத்த நம்பர் தான். ஃபஸ்ட்டு மெத்தடில் 3 இருந்தால் 6, 9 வரலான்னு சொல்லியிருப்பேன். 2வது மெத்தடில் 0 இருந்தால் 8, 5 வரலான்னு எடுத்திருப்பேன். 3வது மெத்தடில் இந்த மந்த் சார்ட் மட்டும் கம்பேர் பண்ணி இப்போ இங்கே 3, 2ன்னு இருக்குது. 2வது 3வது டிஜிட் நம்பர். அப்போ இங்கே இருக்கிற ஏ போர்டும் 3வது டிஜிட் நம்பரும் பெருக்கல் பண்ணி பாருங்கள். அப்படி எடுத்தால் 7, 2, 14னா 1, 4 2 நம்பருமே ஏ போர்டில் எடுத்துட்டேன். இப்போ நம்ம கம்பேரிஷன் கெஸ்ஸிங் எல்லாமே வச்சு எடுத்த நம்பர் ஏ போர்டில் 1, 4, பி போர்டில் 6, 9, சி போர்டில் 8, 5. பாக்ஸ் 168, 165, 198, 195, 468, 465, 498, 495. இப்போ அடுத்து ஏபி, பிசி, ஏசி பார்த்தீங்கன்னா ஏபி 16, 19, 46, 49. பிசி 68, 65, 98, 95. ஏசி 18, 15, 48, 45. இப்போ இந்த நம்பர் எல்லாமே நான் இந்த ஏப்ரல் மந்த் சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி எடுத்த நம்பர் தான். இது எல்லாமே உங்கள் கம்பேரிஷன் கெஸ்ஸிங்கோட கரெக்டாக இருந்தால் மட்டுமே எடுத்து ட்ரை பண்ணுங்கள். இல்லை நம்பர் எதனா போர்ட் சேஞ்ச் பண்ணி ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் உங்கள் கெஸ்ஸிங் மெத்தட் பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் எல்லா நம்பருமே சொல்லிட்டேன். ஏ போர்டில் 1, 4, பி போர்டில் 6, 9, சி போர்டில் 8, 5. பாக்ஸ் 168, 165, 468, 465, 198, 195, 498, 495. ஏபி, பிசி, ஏசி பார்த்தீங்கன்னா ஏபி 16, 19, 46, 49. பிசி 68, 65, 98, 95. ஏசி பார்த்தீங்கன்னா 18, 15, 48, 45. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இன்றைக்கான வீடியோவில் நான் எல்லா கெஸ்ஸிங் மெத்தடுமே சொல்லிட்டேன். இந்த மெத்தட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு
நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.